அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி இருக்க இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் எல்லோரும் அவங்கவுங்க ஹெல்த்தை வந்து நம்ம யூனிட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறோமான்னு கேட்டால் ஒரு சிலர்கிட்ட பதில் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட பதில் இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம சரியாக கவனிச்சிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாகட்டும், சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணி இதில் எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் மாசு கலந்தே இருக்குது. இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன், சளி, காய்ச்சல் இந்த மாதிரியான ப்ராப்ளங்களும் வருது. அது இன்னொரு வகையிலையும் வந்து நமக்கு ப்ராப்ளம் கொண்டு வருது. எப்படி அப்படின்னா ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க தன்னோட லைஃப்பையும் கெடுத்துக்கிறது இல்லாமல் கூட இருக்கவங்க லைஃப்பையும் கெடுத்துக்கிறாங்க. எப்படி அப்படின்னா அவங்க ஸ்மோக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க வெளிவிடுற புகையை நம்ம வந்து சுவாசித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கும் வந்து கெடுதல் கொண்டு போயிட்டுருக்கு. அது நாள்பட உள்ளுக்குள்ளே கொண்டு போய் நம்மளோட சுவாசப்பையில் வந்து பிரச்சனைகள் உண்டாக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு தொண்டையில் எப்போதுமே வந்து சளி வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு மாதிரி இருமல் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாள்பட சளி கபம்லாம் இருக்கும். அவங்க என்னென்னா அடிவயத்துலேருந்து இரும்புவாங்க. அடிவயத்துலேருந்து இரும்பும்போது என்ன ஆகும்னா சில சமயம் பிளட்டு கலந்து வரும் சளியோட. அப்படி பிளட்டு கலந்து வந்துட்டு நம்ம என்ன பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போய் செலவு பண்ணி அங்கே கொடுக்குற மெடிசன்ஸ் எடுத்து அதில் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதுக்கும் ஒரு மெடிசன் எடுத்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு தீர்வாக நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சதுளசி லொசாஞ்ச், அதாவது பஞ்சதுளசி மிட்டாய்னு சொல்லி கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதில் 5 வகையான துளசியோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. கிருஷ்ண துளசி, ராம துளசி, ஸ்வேத துளசி, நிம்பு துளசி, வன துளசி. அது மட்டும் இல்லாமல் இஞ்சி, தேன், எலும்பிச்சை, அதிமதுரம், ஆடாதொட இலை இதனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸும் நமக்கு கலந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல இருக்க நாள்பட இருக்க சளி கபம் மட்டும் வெளியே தள்ளாமல் நம்மளோட இம்யூனிட்டி லெவல் வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது போக நமக்கு தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கலந்துருக்க ஐட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இந்த பஞ்சதுளசி மிட்டாயை வந்து நம்ம வாய் துர்நாற்றம் வீசுகிறவங்களுக்கும் கொடுக்கலாம். அது போக கிட்ஸுக்குமே தாராளமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக வந்து மேடை பேச்சாளர்கள், டீச்சர்ஸு இந்த மாதிரி ரெகுலராக பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த எஃப்எம் ஸ்டேஷனில் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தொண்டையில் வந்து சீக்கிரம் வந்து தொற்று ஏற்படும். ஸோ அதை வந்து பாதுகாத்துக்கிறது நம்ம பஞ்சதுளசி மிட்டாய் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக தாராளமாக எல்லாருக்குமே வாங்கி கொடுங்க. நீங்களும் பர்சனலாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் டாப் 10, ஜெய் குளோபல் விஷன்.